அண்ணாமலை போன்ற ஒரு தலைவரை தமிழ்நாடு இனி பார்த்ததில்லை, இனியும் பார்க்க போறதில்லை. அது என்னோட ஸ்ட்ராங்கான கருத்து. அண்ணாமலையோட செயல்பாடுகளை நான் விமர்சனம் செய்தால் கூட அண்ணாமலை என்ற தனி மனிதரை விமர்சனம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் அவர் தன்னிகரில்லா தலைவர். அண்ணாமலை பண்ணது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ். ஆனால் அண்ணாமலைக்கு என்ஜிஓ ஒரு ஒரு அவல் பொறி மாதிரி அது. அவரோட ஆளுமைக்கு அரசியல் முக்கியமா, என்ஜிஓ முக்கியமா? இல்லை விஜய் எடுத்து அரசியல் பண்ணுவாருன்னா அல்டிமேட்டா அவர் நோக்கு விஜய் எடுத்து அரசியல் தான். அவருக்கு திமுக பற்றி அவர் கேர் பண்ணுறதாலே திமுக கொஞ்சம் மறைஞ்சிட்டு வருதுங்கிறத உணர்றாரு. நம்மளும் உணர்றோம். திமுகவோட வலிமைமிக்க திமுக இப்போ இல்லை, வலிமையான அதிமுகவும் இப்போ இல்லை. ஸோ செத்தப்பாம்பு எதுக்கு அடிக்கணும்? அதுக்கு அண்ணாமலை தேவையில்லை. ஆக்டிவாக இருக்கிற விஜய் எதிர்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த சட்டசபை தேர்தலில் விஜய் வர்சஸ் அண்ணாமலை தான் வரும்னு தோணுது. தொடர்ந்து பாஜக தமிழ்நாடு ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்றதை விட அண்ணாமலையை விமர்சனம் பண்றாங்க அதிகமா. இது எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை பாஜகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனார், பாஜக உடைச்சிட்டு போனார், பாஜகலேருந்து வெளியேறினார். மத்திய பாஜக அண்ணாமலைக்கு டேர்ம்ஸ் நல்லா இல்லைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். மத்திய பாஜக அண்ணாமலைக்கு டேர்ம்ஸ் நல்லா இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேன். ஆனால் தமிழ்நாடு பாஜக அண்ணாமலைக்கு டேர்ம்ஸ் கீழ் குறைஞ்சி போச்சு, நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன். முக்கியமான பதவிகள் கொடுக்கப்படலையான கொடுக்கப்படலை. சரி, தமிழ்நாட்டு தலைவரே கிடையாதான். அண்ணாமலை போன பிறகு தலைவர் இல்லை என்பதை மத்திய பாஜக மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறார்னு ஒரு தலைவர் கேட்டார் என்கிட்ட காலையில். பார்த்தீங்கன்னா தலைமையே இல்லையாரு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாடு பாஜக தலைமை இல்லை. அண்ணாமலை தான் வந்தார், சிங்கம் மாதிரி புலி மாதிரி வந்தார், உருமினார், 3 வருஷம் கட்டி காத்தார். ஏதோ பல காரணம் அவன் காரணம் சொல்லலாம், முடிஞ்சு போய் எடுத்துடலாங்கன்னு சொல்லலாம். எடுத்துட்டீங்க, வேற பொறுப்பு ஏதாவது கொடுக்கலாமே. சரி, அவங்களும் விட்டுருங்க. தமிழ்நாட்டிலே வர தலைவர்களே கிடையாது அவங்களுக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மத்திய பாஜகவோட கமிட்டியில் 2 பேர் தான் செயலாளராக இருந்திருக்காங்க. ஒன்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், இன்னொன்று H. ராஜா. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கூட தகுதி இல்லையா? ஏன் சக்கரவர்த்தி இல்லையா? KT ராகவன் இல்லையா? SR சேகர் இல்லையா? முதல்ல சீனிவாசன் இல்லையா? இவ்வளோ சிறந்த பேச்சாளர்கள். நான் என்ன கேட்குறேன், நீங்களே தமிழ்நாடு தலைவர்களை குட்டி வச்சிங்கன்னா மற்ற கட்சிகள் எப்படி மதிக்கும்? குஜராத்துக்கு மட்டுமே எல்லாம் போகுது. அது மோடி இன்டைரக்டா குத்துறா மாதிரி தான் ஆகுது. அப்படிதான் எடுத்துக்கணும். குஜராத்துக்கு மட்டும் கிரிக்கெட் போகுது, காமன்வெல்த் போகுது, கேம் போகுது, ஸ்டேடியம் போகுது, ரயில்வே போகுது, புல்லட் ட்ரெயின் போகுதுன்னா இது மற்ற காங்கிரஸ் முதலமைச்சர்கள் சொல்லாத வார்த்தை. சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணல்ல நம்ம பேச போற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷம் சாமி அவர்கள். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். இப்போ பிஜேபியில நேஷனல் லெவல்ல போஸ்டிங் வந்துருச்சு, நேற்று ஈவினிங் வந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சார்பா வெங்கடேசன் அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த போஸ்டிங்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெங்கடேசன் ஒரு சிறந்த தலைவர், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் அந்த பணியாளர் நல வாரியம் அதில் செயல்பட்டார். அப்புறம் அந்த அந்த கடைநிலை ஊழியர்களுக்கான வெற்றிகளை பெற்றுத் தருவதில் அவர் ரொம்ப தீவிரமாக போராடினார். பட்டியலின மக்களோட தலைவராக இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டது நியாயமான முறை, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இது போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது போராது. நீங்கள் துணைத் தலைவராக போட்டுக்கலாம், பொதுச் செயலாளராக போட்டுக்கலாம், செயலாளராக போட்டுக்கலாம், இன்னும் 2 பேரை போட்டுக்கலாம், பொருளாளர் போட்டுக்கலாம். முக்கியமான பதவிகள் கொடுக்கப்படலையான கொடுக்கப்படலை. சரி, தமிழ்நாட்டு தலைவரே கிடையாதான். அண்ணாமலை போன பிறகு தலைவர் இல்லை என்பதை மத்திய பாஜக மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறார்னு ஒரு தலைவர் கேட்டார் என்கிட்ட காலையில். தெரியல, அப்படி கூட இருக்கலாம். நீங்கள் தலைவரை வெளிக்கட்சியில் பிடிச்சிட்டு வர முடியாது. தமிழ்நாடு பாஜகவின் ஆளுமைகள்லாம் இருந்திருக்காங்க. எலா கணேசன், அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன், அப்புறம் ஜனா கிருஷ்ணமூர்த்தி, சுகுமாரன் நம்பியார்,
ரங்கராஜன் குமாரமங்கலம், இவங்கெல்லாம் ஆளுமைகள். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்ஜி மறைஞ்சு போயிட்டார். ராஜாவுக்கு படம் உடல் நலம் குன்றி போச்சு. அவன் ஆக்டிவாக இருக்கார், இருந்தாலும் முன்பளவு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமையே இல்லை, யாரும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாடு பாஜக தலைமையே இல்லை. அண்ணாமலை தான் வந்தார், சிங்கம் மாதிரி புலி மாதிரி வந்தார், வந்து உருமினார், 3 வருஷம் கட்டி காத்தார். ஏதோ பல காரணங்களால் அவரை வந்து இறக்கி வச்சிங்க. ரைட், உங்கள் கட்சி உள்கட்சி விவகாரம். அதற்கு பிறகு ஒரு திறமையான தலைமுறை போடலையே. இல்லை, இப்போ வானதி அவர்கள் வந்து மகிழா மோட்சால இருந்தாங்க நேஷனல் லெவல்ல. இப்போ அவங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இக்னோர் பண்ணப்படுறது அப்படின்னா வேற ஏதாச்சும் பொறுப்புகள் அவங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், வானதி கட்சிக்கு பாடுபட்டாங்க, நிறைய வருஷம் கட்சியில் இருந்திருக்காங்க. வானதிக்கு மகளிர் மோர்ச்சா பதவி கொடுத்த போது இந்தியாவே சந்தோஷப்பட்டது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெண்மணி போய் அகில இந்திய பாஜகவோட பெண்கள் அணி தலைவராக வர்றாங்கன்னு. சரி, அவங்க டேர்ம் முடிஞ்சு போய், அவன் காரணம் சொல்லலாம், டேர்ம் முடிஞ்சு போய் எடுத்துடலாங்கன்னு சொல்லலாம். எடுத்துட்டீங்க, வேற பொறுப்பு ஏதாவது கொடுக்கலாமே. சரி, அவங்களும் விட்டுருங்க. தமிழ்நாட்டிலே வேற தலைவர்களே கிடையாது அவங்களுக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மத்திய பாஜகவோட கமிட்டியில் 2 பேர் தான் செயலாளராக இருந்திருக்காங்க. ஒன்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், இன்னொன்று H. ராஜா. வேறு யாருமே இது வரைக்கும் மத்திய பாஜகவின் செயற்குழுவில் செயலாளர் பதவிக்கு மேல் போனதில்லை. அதுக்கு மேலே போன ஜனாகிருஷ்ண முனி மட்டும்தான் பெரிய போஸ்ட்ல இருந்தார். அது அந்த காலம், 15 ஆண்டுகளாக. அப்போ செயலாளர் பதவிக்கு மேலே பொது செயலாளர், வெரி அந்த ஹைரார்கியில் டாப் பொசிஷன். அதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கூட தகுதி இல்லையா? ஏன் சக்கரவர்த்தி இல்லையா? KT ராகவன் இல்லையா? SR சேகர் இல்லையா? மதுரை சீனிவாசன் இல்லையா? இவ்வளோ சிறந்த பேச்சாளர்கள். நான் என்ன கேட்குறேன், நீங்களே தமிழ்நாடு தலைவர்களை குட்டி வச்சிங்கன்னா மற்ற கட்சிகள் எப்படி மதிக்கும்? நீங்கள் என்ன இன்டைரக்டாக சொல்கிறீங்க, மத்திய பாஜக தமிழ்நாட்டில் எங்களுக்கு அகில அந்த அளவில் தலைவர்கள் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க. டிஃபேக்டோ நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஓகே, இது இப்போ பொதுவாக இந்த பட்டியல் பார்த்தோம் இல்லையா? வைஸ் பிரசிடென்ட் போட்டதா இருக்கட்டும், செக்ரட்டரி போட்டதா இருக்கட்டும், இது எந்த பேசிஸ்ல போடுறாங்க? ஒவ்வொரு சில மாநிலங்களுக்கு கூட 1-2 இருக்கு நான் பார்த்தேன். பட் ஆனால் எந்த பேசிஸ்ல வந்து இந்த மாதிரியான அலோகேஷன்ஸ் பண்றாங்க? எந்த பேஸ்ல போடுறாங்கன்னு தெரியல. பதவி போனவர்களுக்கு பதவியை கொடுத்து திருப்திப்படுத்த ராம் மாதவன் RSS கார், அது மாதிரி ஏகப்பட்ட புகார் வந்தது. பாலியல் புகார்லாம் கூட வந்தது. அவர் கட்சி விட்டு 5 வருஷம் நீக்கப்பட்டார். தட் இஸ், ராஜ்நாத் சிங் இருந்த வரையில் அவர் பாஜகவில் பிரபலமா இருந்தார். அமித்ஷா வந்தவொடனே ஓரம் கட்டப்பட்டார், கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டப்பட்டார். அமித்ஷாக்கு அவருக்கு ஆகாது. அமித்ஷாக்கு இவருடைய வேலைகள் லீலைகள்லாம் நல்லா தெரியும், வேலை லீலை தெரியும். அதனால ஓரம் கட்டி வச்சினார். இப்ப நிதின் நவீன் வந்தோன்னா அவர் பிடிச்சி துணை தலைவர் ஆயிட்டார். ராம் மாதவ் மாதிரி ஆட்கள்லாம் துணை தலைவர் வரும்போது சக்கரவர்த்தியோ ராஜாவோ SR சேகரோ KT ராகவனோ பானதி சீனிவாசனோ தமிழிசையோ வரதுல என்ன குறைச்சல்? அவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணல. ராம் மாதவ் பண்ற தப்ப தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியுமே பண்ணல, யாருமே அந்த அளவுக்கு பண்ணல. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் தண்டிக்கப்படுறார்கள் அப்படின்னு கேள்வி எழுதில்ல. அப்போ தமிழ்நாடு பாஜகவில் தலைவர்கள் ஆல் இண்டியா லீடர்ஷிப் மெட்டீரியல் யாரும் இல்லையாங்கிற ஒரு கேள்வி. அது வளர்க்க தவறியது யாரு? மத்திய பாஜக தானே. சுயம்புவா இவங்கெல்லாம் நீங்க தான் வளர்த்து விட்டீங்க. அப்ப சரியா வளர்க்கலன்னா உங்க மேலதான் தப்பு. ஸோ மத்திய பாஜக தமிழ்நாடை புறக்கணிக்கிறது நான் அடிச்சு சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்ததுல வந்து நிறைய பெண்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது அந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க முடியும். பட் ஆனால் தமிழ்நாடுல இருந்து ஒரு பெண் கூட இல்லை அப்படின்றது இன்னொரு பக்கம் வருத்தமா இருந்தது. ஸோ பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிச்சிருக்கு இதுல அப்படிங்கிறத. இப்போ இந்த கமிட்டியில பாஜகவோட புதிய கமிட்டியில வசுந்தரா ராஜே சிந்தியா இருக்காங்க, புரந்தரேஸ்வரி இருக்காங்க, NTR மகள் இருக்காங்க, ஸ்மிருதி இரானி இருக்காங்க, நிறைய இருக்காங்க. தமிழ்நாட்டில் குஷ்பு போட்டுக்கலாமா? ஹிந்தி நல்லா பேசுவாங்க. கரெக்ட். அவங்க MP கொடுக்குறான்னு 10 வருஷம் ஏமாற்றி விட்டீங்க. தரணி அப்படிதான் ஏமாத்தி டிவியில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களை தாவேக்காவை தள்ளுறதுல குறியா இருக்காங்க. இன்னும் ஒரு 2 போஸ்ட் கொடுக்கல வச்சு குஷ்பு ஆட்டோமேட்டிக்காக டிவிகளில் போய் சேர்ந்துடும். எப்படி கௌதமி காயத்ரி இருக்கிறோம் இவங்களாம் போன மாதிரி ஆளை சேர்க்கும் பணியை விட்டுட்டு
ஆளை வெளியே தள்ளுற பணியில தமிழக பாஜக நல்லா பண்ணுது. அண்ணாமலை முதற்கண்டு எல்லாரையும் வெளியில அனுப்புறத பாக்குறாங்க. இல்ல ஒரு கட்சின்றது பலப்படுத்த தானே பார்ப்பாங்க. அந்த இல்ல பலப்படுத்த தமிழ்நாடு ஏன் வீக்கன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து அதிமுகவோட கூட்டணி போனதா இருக்கட்டும், 2026 அண்ணாமலை அவர்களை இறக்கிட்டு அந்த பக்கம் கூட்டணி போனது. இப்ப வந்து பெரும் பேசப்படுற விஷயம் என்னவா இருக்குன்னா, திமுகவோட கூட்டணி போகலாம். வானதிலாம் சொல்றாங்க நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ திமுகவோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு 29 அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன மைண்ட் செட்ல பாஜக நடந்துக்கிறாங்க? பாஜகவுக்கு இப்ப தேவை 30 எம்பிகள். அந்த 2/3 மெஜாரிட்டி வரதுக்கு எம்பிக்கள் தேவை. அந்த 30 எம்பிக்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது திமுக. திமுகவும் இப்ப அனாதையா போய் தமிழ்நாட்டில் அரசியல் அனாதை. எல்லா கட்சியும் போயாச்சு. பிரேமலதா கூட போயிடுவாங்க, அவங்க சும்மா ஒப்புக்கு ஜப்பானே இருக்காங்க. வைகோ போயிட்டார். திமுக அது கட்சி துவக்கிய நாட்களில் இருந்து இந்த மாதிரி க்ஷீணமான நிலைமைக்கு வர்றதுக்கு தான் முதல் தடவைன்னு சொல்லுது. எல்லாரும் விட்டு போனோட கலைஞரோட முஸ்லீம் லீக்லாம் கூட இருப்பாங்க. இன்னைக்குமே முஸ்லீம் லீகே விட்டு போச்சு. ஸோ தனித்து விட தனிமரமா இருக்கு. திமுகனா தனிமரமா இருக்கு. அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைன்னா அந்த சப்போர்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்கு. பாஜக திமுக என்ன எதிர்பார்க்கறதுனா ஒன்றுமான 30 எம்பி எங்களுக்கு கொடுத்துருங்க போதும். நீங்க வந்து டீலிமெண்டேஷன் போது வாக் அவுட் பண்ணாலும் சரி, எழுத்து வாக்கு போட்டாலும் சரி, என்ன எங்களுக்கு வந்து ஒரு 30 எம்பி தேவைப்படுது. அதற்கு பரிபலனாக இப்போ செப்டம்பர்ல கூடும் புதிய அமைச்சரவையில் 4 திமுக எம்பிக்கள் அமைச்சர் ஆவார்கள் என்று உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. தயாநிதி மாறன், ராஜா, கனிமொழி, திருச்சி சிவாலா ஃபார்ம் ஆகி 1-2 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இல்ல கடுமையான எதிர்ப்பு திமுக மேலதான் வச்சாங்க. தாவேக்காவை கூட ஒன்னும் கண்டுக்கவே இல்லை. நம்ம பார்த்தோம் இந்த எலெக்ஷன் டைம்லயே. ஸோ மோடி எல்லாம் வரும்பொழுதெல்லாம் திமுக மேலதான் வந்து கரப்ஷன் மாடல் அதெல்லாம் சொல்லி கடுமையான விமர்சனம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இன்னும் வந்து 29 எலெக்ஷனுக்கு 2 வருஷம் இருக்கு அப்படின்னு பட்சத்துல இப்பயே வந்து அலைன்ஸ் போயிருவாங்க, ஒரு பழமொழி சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல் ஒன்று செயல் வேறுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல கத்துனாங்களே அதெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்கு. KN மேல ஆக்ஷன் எடுத்தீங்களா? பொன்முடி மேல ஆக்ஷன் எடுத்தீங்களா? 8 அமைச்சர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும். யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும். உதயநிதி மீது 50 வழக்கு இருக்கு சனாதனத்துக்கு. என்ன ஆச்சு? ஸோ மத்திய பாஜக திமுக மீது வழக்கை காமிச்சு பணிய வைக்கிறதே தவிர நியாயமான முறையில் தர்மம் வழங்குறது அவங்களுக்கு அதெல்லாம் போச்சு. அந்த காலம்லாம் போச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா KN மேல FIR போடலன்னு ஹைகோர்ட்டே கேட்குது. CBI எடுக்கலன்னு கேட்குது. CBI யார் கண்ட்ரோல் இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலா இல்லை சென்னை மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ உங்களுக்காக வேணும்னா நடவடிக்கை எடுப்பீங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா எல்லாத்தையும் கொள்ள போட்டீங்க. குடும்பத்தையே காலி பண்ணீங்க. மகாராஷ்டிராவில் எல்லாரும் உடைச்சிங்க. ஸோ டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக மாறி வருகிறதா அகில இந்திய பாஜக? ஓரளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக மாறி வருது. எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக இருந்ததோ இப்போ டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸாக மாறி வருதுன்னா அதுக்கு அந்த பாதையில் போக தொடங்கிவிட்டு நல்லதா கெட்டதா நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் உங்கள் கேள்வி மறுபடியும் வர்றதுக்கு தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் தலைவர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு வைப்பீர்களானால் அந்த குற்றச்சாட்டு மத்திய பாஜக மீது பூமரம் ஆகுமே தவிர தமிழக பாஜக எந்த ஒன்றும் அஃபெக்ஷன் கிடையாது. நீங்கள் வளர்க்கல, நீங்கள் ட்ரெயின் பண்ணல. 10 வாட்டி வந்துட்டு போனீங்க. பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் வந்துட்டு என்ன ட்ரெயின் பண்ணீங்க? என்ன அப்போ ட்ரெயின் பண்ணாத அளவுக்கு ஆள்னா அப்போ RSS கூட சொல்லணும். ஏன்னா RSSலிருந்து வரும் வேட்பாளர்கள் தான் எக்ஸப்ட் நயினார் 3 பேரை, குஷ்பு, அண்ணாமலை இவங்களை தவிர RSSோட வளர்ப்பு தான் தமிழக பாஜக தலைவர்கள். ஜனா கிருஷ்ணமூர்த்தியோ, சுகுமார நம்பியாரோ, அவங்கெல்லாம் அந்த LGயோ ராஜாவோ RSSோட வளர்ப்பு. அப்போ டைரக்டா நீங்க RSS குற்றம் சொல்றீங்களா? தமிழ்நாடு RSS சரியா வளர்க்கலன்னு எங்க போய் முடிய போதோ தெரியல. இல்ல இப்ப இந்த அண்ணாமலை அவர்களோட விவகாரம் நீங்க சொன்ன மாதிரி வெளியே ஏற்றிட்டாங்க, இப்ப பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படின்னு நான் உங்களோட ஒரு நேர்காணல்ல பார்த்தேன். அவர் வந்து அவங்களோட முதல்வர் வேட்பாளராக கூட வருவாரு அடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த அண்ணாமலை வெளியேற்றோம் அப்படிங்கிறது எப்படி நாங்க புரிஞ்சுக்கணும்? இது பாஜகவின் இன்னொரு முகமாக தான் அவர் வருவார்? இல்ல, அண்ணாமலை போன்ற ஒரு தலைவரை தமிழ்நாடு இனி பார்த்ததில்லை, இனியும் பார்க்க போறது இல்லை. அது என்னோட ஸ்ட்ராங்கான கருத்து. அண்ணாமலையோட செயல்பாடுகளை நான் விமர்சனம் செய்தா கூட அண்ணாமலை என்ற தனி மனிதரை விமர்சனம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் அவர் தன்னிகரில்லா தலைவர். இது பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல், சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல், அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
தமிழக அரசியலில் ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு அரசியல்வாதி நான் என்னோட 50 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் பார்த்ததில்லை. ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க அண்ணாமலை காரணம் இல்லை. ஏன்னா அவர் வந்து கொள்கை பிடிப்பாளர். ஐயா நீங்கள் எந்த கட்சி வேணா கூட்டணி வைங்க, எனக்கு எம்பி பதவி கொடுத்துருங்க. கூழ கும்பிடு போடுற ஆள் அண்ணாமலை இல்லை. கூழ கும்பிடு போட்டிருந்தாலும் இவ்வளோ நேரம் மத்திய மந்திரி சொன்ன மாதிரி அமித்ஷா கூப்பிட்டு அவர் மத்திய மந்திரி சபையில் உட்கார வச்சிருப்பார். அவரே ஒத்துக்கினார். சொல்றாரு இதை நான் 2 வருஷமா நான் சொல்லிட்டு வந்தேன், யாரும் நம்பல. 2 வருஷமா நான் சொல்லிட்டு வந்தேன், மத்திய மந்திரி சபையில் கூப்பிடுறாங்க இல்லை சும்மா கதைன்னாங்க. இவன் அவர் வாயிலே வந்துடுச்சு. உண்மை நம்ம சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சு போயிடுது. மத்திய மந்திரி சபையில் போனால் உங்களுக்கு என்ன ஒரு பவர்னு உங்களுக்கு தெரியும், பணம் என்ன பண்ணலான்னு தெரியும். இதெல்லாம் வேண்டான்னு சொன்ன அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு சேவை பண்றேன்னு சொல்லும்போது அவர் வந்து என்னாச்சு இவருக்கு சம்திங் ராங்கா அப்படின்னு கேட்டவங்களும் இருந்தாங்க. ஆனா அண்ணாமலை கொள்கை பிடிப்பார். எனக்கு நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்கப்பா, எனக்கு வேணுங்கிற தமிழ்நாடு சரி பண்ணணும். இப்ப என்ஜிஓ கூட தமிழ்நாட்டில் சுத்தப்படுத்துவதற்கு பார்த்தேன் நேற்று டிவியில, ஒரு கோயில் குளத்தை சுத்தப்படுத்திட்டாங்க. இது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ். அது டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் டெல்லி பிஜேபி. அண்ணாமலை பண்ணது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ். ஆனா அண்ணாமலைக்கு என்ஜிஓ ஒரு ஒரு அவல் பொறி மாதிரி. அது அவரோட ஆளுமைக்கு அரசியல் முக்கியமா, என்ஜிஓ முக்கியமா? அவர் அறப்போர் இயக்கம் பண்றாரா, டிராபிக் ராமசாமியா, அந்த மாதிரி லெவலுக்கு கொண்டாந்து விடக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. இல்லை, இப்போ அவருடைய இந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா, ஏன்னா இந்தியா டுடேல பேசியிருக்காரு அவரு. அந்த நேஷனலிஸ்டிக் தாட் அப்படி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வச்ச விமர்சனம் வந்து டிவியேட் ஆகி போறாரா, ஏன்னா வந்து அவர் நீட் விவகாரம் பேசினதா இருக்கட்டும், இல்லை மேகதாது இஷ்யூவா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவர் வந்து வேற மாதிரி டைவர்ட் ஆகி போறாரு. திராவிட மாடலையே ஃபாலோ பண்ற மாதிரியான பிஹேவியர் இருக்கா, இல்லை தமிழ்நாட்டுக்கு பேசக்கூடிய அந்த தமிழ் தேசியம் வெவ்வேறு சித்தாந்தங்களுக்கு நோக்கி போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதையுமே அவர் வந்து கிளாரிஃபை பண்றாரு, அந்த தேசிய நீரோட்டத்துல நான் இருப்பேன்னு. அப்ப தமிழ்நாட்டுக்கான அரசியல் அவர் முன் வச்ச அந்த வார்த்தை, இந்த லாங்குவேஜ் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படிங்கிறது, இந்த பல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு. அப்ப அண்ணாமலை என்ன பண்றாருன்ற ஒரு குழப்பத்தை நோக்கி அவர் கொண்டு போறாருல்ல. இல்லைங்க, தேசியவாதிங்கிறதுல நான் முதல் நாள்ல இருந்து நான் வந்து மாறுபடலை. இப்ப ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு தமிழ்நாடு மக்கள் தேசியவாதமோ, இல்ல வந்து தேசியவாதத்தை, தேசியமும் தெய்வீகமும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டது. திராவிட மண்ணெல்லாம் போச்சு. எப்போ விஜயெல்லாம் வந்தாங்க ஏன்னா திராவிடத்தை கொண்டாடும் கட்சிகள் திமுக அதிமுக தான். அது ரெண்டுமே அப்ரூவ் பண்ணிட்டார் விஜய். நீங்க திராவிட கழகத்தின் ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது. திராவிட கழகத்தின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா திமுக, அதுல இருந்து வந்தா அதிமுக, மதிமுக, அதெல்லாம் வச்சுங்க, அதெல்லாம் முடிஞ்சு பழக்கிறது. விஜய் வந்து இந்த கட்சியில இருந்து வந்தாரா, சுயம்புவா வந்தாரா? அவர் சுயம்பு வந்தாலும் அந்த தலைவர்கள்லாம் எடுத்துக்கிறாருல்ல, தப்பே கிடையாது. தலைவர்கள் எடுத்து காமராஜர் எடுத்த காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் எடுத்துக்கிற தப்பு கிடையாது, பெரியார் எடுத்த தப்பு கிடையாது. கொள்கை வேற, அந்த வழித்தோன்றல் வேற. இப்ப திமுக அதிமுகவோட பெரியாரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. அவர் டைரக்ட் அவரால் உருவாக்கப்பட்ட திமுக, அவரை எதிர்த்து உருவாக்கப்பட்ட திமுக, எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆனா அண்ணாதுரை என்ன பண்ணார்னா, உயிரோடு இருந்த வரைக்கும் தலைவர் பதவியில் பெரியார் தான் உட்காரணும்னு பொதுச் செயலாளராகவே இறந்து போனார். தலைவர் பதவி எடுத்துக்க மாட்டேன்ட்டார் அவர். அப்ப இத்தனைக்கு கடுமையை எதிர்த்தா கூட, நீங்க தான் வந்து தலைவர், திமுக தலைவர் பதவியில் உட்காரணும்னு அந்த பதவி நாற்காலியை காலியா வச்சிருந்தார் அண்ணா. இது எவ்வளவு பேருக்கு தெரியாது இந்தியா தமிழ்நாடு அரசியல்ல. கலைஞர் வந்து அண்ணாதுரைக்கு பிறகு கட்சி தலைவராக உருவெடுத்தார். திமுகவின் முதல் தலைவர் கலைஞர் தான், முதல் பொதுச் செயலாளர் அண்ணா. அந்த வித்தியாசம் தெரியும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு அரசியல்ல விஜய்க்குன்ற ஒரு ரோல் வந்தாச்சு. அந்த விஜயோட ரோலை வந்து சரியா பிளே பண்ணார்னா பிரமாதமா போகும். நீங்க கேட்ட அந்த திராவிடம் அதெல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா, அப்படி பாத்தீங்கன்னா உண்மையான திராவிடம் திமுகன்னு பார்த்தீங்கன்னா எல்லா திமுக அமைச்சர்களும் விரும்பி வச்சுக்கிறாங்க. கோயிலுக்கு போகிறாங்க, மண் சோறு சாப்பிட்றாங்க, சட்டி எடுக்கிறாங்க, தங்கத்தேர் எடுக்கிறாங்க. அப்போ என்ன பெரியார் மண்ணு? பெரியார் கடவுள் மறுப்பாளர், அதில் சொந்தமே கிடையாது. திமுக தலைவராக கலைஞர் இருந்த வரைக்கும் 2 பேருக்கு தான் குங்குமம் வச்சுக்க பர்மிஷன். ஒன்று பிடிஆர் அப்பா பிடி ராஜன், பள்ளிவேல் ராஜன், இன்னொன்று ஆழ்வார் ஜெகத் ரட்சகன். 2 பேருக்கு மட்டும்தான் கலைஞர் பர்மிஷன் கொடுத்து வச்சாரு குங்குமம் வச்சுக்கலான்னு. இப்போ குங்குமம் வைக்காத ஆளே செந்தில் பாலாஜிலேருந்து யாருமே கிடையாது.
இதை தவறா சொல்றேன்னு நினைக்காதீங்க, தப்பா சொல்ல, மழுங்கி விட்டன அந்த போர் வாழ். கடவுள் எதிர்ப்பு, சேலத்துல பெரியார் சிலை, பெரியார் ராமர் சிலைக்கு மாலை போட்டு செருப்பு மாலை போட்டு பண்ணாங்களே, அதெல்லாம் மழுங்கி போச்சு. இப்போ பெரியார் திடல்னு ஒண்ணு இருக்குது, அப்ப போய் மாலை போட்டு வருவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. எல்லா தலைவர்களும் சம்பிரதாயம் மாதிரி போயிட்டு வருவாங்க. அது விஜயம், அது இதே என்னன்னா, அது எல்லாருக்கும் போய் இவருக்கு போடுவேன்ற ஒரு எண்ணம், வேற ஒண்ணும் கிடையாது. மாலை போட்டு அதனால் பெரியார் கொள்கைகளை தூக்கி பிடிக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ விஜய் எல்லா தலைவர்களுக்கும் பொதுவானதா இருக்கார். அப்படி பார்த்தா பெரியார் பேர்ல 10 ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கலாம் அவரு. பெரியார் சத்துணவு திட்டம், பெரியார் குழந்தைகள் திட்டம், பெரியார் மகளிர் திட்டம், எந்த பேருமே வேண்டாங்கிறார் அவர். எந்த பேருமே வேண்டாங்கிறார். காமராஜரை விட ஒரு வித்தியாசமான தலைவர் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. அவர் பெரியார்லாம் கம்பேரே பண்ண முடியாது. காமராஜர் பெரியார் கம்பேரே பண்ண முடியாது. காமராஜர் எங்கேயோ போயிட்டவர், ஏழைகளுக்காக உயிரே விட்டவர் அவர். அந்த மாதிரி தலைவர்லாம் பார்க்க முடியாது. பணம் சொத்து காசெல்லாம் சேர்க்காதவர். ஆனா விஜய் வந்து நடுநிலைமையா இருக்காருன்னா இதுவரைக்கும் நடுநிலைமையா ஆட்சி பண்றாருன்னு நான் நம்புறேன். ஓகே, அப்ப இதை வந்து எப்படி அண்ணாமலையோடைய ஸ்டாண்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா நம்ம இது வரைக்கும் அவரை பார்த்தது ரொம்ப அக்ரெசிவா, பல பேர் வந்து இந்துத்துவ தலைவராகவே வந்து அவரை பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வி த லீடர் அப்படிங்கிற அமைப்பு இது அரசியல் கட்சியா மாறுமா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. ஏன்னா 20 லட்சம் அப்படிங்கிறது இப்போ அவர் வச்சிருக்க 50 லட்சம்ன்றது இலக்கா வச்சிருக்காரு, 20 லட்சம் தான் அச்சீவ் பண்றாரு. அப்போ எவ்வளவு காலம் எடுப்பாரு கட்சியை ஆரம்பிக்க? அந்த ஃபோர்ஸ், அவர் அந்த ஜூன் மாசம் அறிவிச்சப்ப இருந்த அந்த வைபு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருதோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப விஜய் எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவாரா? ஏன்னா இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா 1 year டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல. விஜய் எடுத்து அரசியல் பண்ணுவாருன்னா அல்டிமேட்டா அவர் நோக்கு விஜய் எடுத்து அரசியல் தான். அவருக்கு திமுக பத்தி அவர் கேர் பண்றதாலே திமுக கொஞ்சம் மறைஞ்சிட்டு வருதுங்கிறத உணர்றாரு, நம்மளும் உணர்றோம். திமுகவோட வலிமைமிக்க திமுக இப்ப இல்ல, வலிமையான அதிமுகவும் இப்ப இல்ல. ஸோ சத்தமாம் எதுக்கு அடிக்கணும்? அதுக்கு அண்ணாமலை தேவையில்லை. ஆக்டிவா இருக்கிற விஜய் எதிர்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்த சட்டசபை தேர்தலில் விஜய் வர்சஸ் அண்ணாமலை தான் வரும்னு தோணுது. உதயநிதிலாம் கூட இருக்க, உதயநிதி இருப்பாரு. பட் மெயின் கான்டெஸ்ட் விஜய் வர்சஸ் அண்ணாமலை. அதற்கு அண்ணாமலை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது என்னோட வேண்டுகோள். ஏன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாடு கிடைக்கிறது அரிது. அது கோட்டை விட்டாருன்னா அப்புறம் திருப்பி இன்னும் 50 வருஷத்துக்கு ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாங்க. சைலண்ட் மோடுன்றது வந்து அதுக்கு இப்போ அவர் வச்சிருக்க அந்த இலக்கு 50 லட்சமா இருக்கட்டும், இல்ல வந்து சில விஷயங்களுக்கு தான் நான் கருத்து சொல்வேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இது வந்து மக்கள் மத்தியிலேயே வந்து லைவா வச்சுக்கணும். இல்ல, இத்தனை நாளா பாத்தீங்கன்னா கருத்து சொல்வதை தவிர்த்து வருந்த அண்ணாமலை, எதை பத்தியுமே பேசாத அண்ணாமலை இப்ப பேச தொடங்கி இருக்காரு. குஜராத் மாடலை பத்தி பேசினார். பாஜகவை கடுமையா எதிர்க்கணும்ன்ற முடிவுல இருக்காரு. இல்ல, குஜராத் அவர் வந்து கொள்கை முடிவுல எதிர்ப்பார். பாஜகவை எதிர்ப்பாரான்னு நான் சொல்ல மாட்டேன். பாஜகவின் கொள்கையை எதிர்ப்பாரான நீட் மாதிரி விஷயங்களை பத்தி பேசினார். தமிழ்நாட்டு நலன், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு நலன் பாஜக நலன் ஒன்னா இருந்தது. எப்போ அவர் தலைவராக இருக்கும்போது, அவர் பாஜக தலைவராக இருக்கும்போது தமிழ்நாட்டு நலன், தேசிய நலன், பாஜக தலைமை நலன் எல்லாம் ஒன்னா இருந்தது. இப்போ பாஜக அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆக்சுவலா சம்பந்தம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு நலன், தேசிய நலன் 2 தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா பாஜக நலனை பத்தி கவலைப்படுறதுக்கு பாஜக நயினார் இருக்காரு, இவரே தான் கவலைப்படும். பாஜக நல்லது கேட்டது பார்த்துக்க அவங்க இருக்காங்க, இவருக்கு பாஜக சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஆகவே பார்த்தீங்கன்னா இவர் தேசிய அளவில் சில பாயிண்ட் சொல்ல ஆரம்பிச்சார். குஜராத்துக்கு மட்டுமே எல்லாம் போகுது, அது மோடி இன்டைரக்டா குத்துறா மாதிரி தான் ஆகுது. அப்படிதான் எடுத்துக்கணும். குஜராத்துக்கு மட்டும் கிரிக்கெட் போகுது, காமன்வெல்த் போகுது, கேம் போகுது, ஸ்டேடியம் போகுது, ரயில்வே போகுது, புல்லட் ட்ரெயின் போகுதுன்னா இது மற்ற காங்கிரஸ் முதலமைச்சர்கள் சொல்லாத வார்த்தை, காங்கிரஸே சொல்லாத வார்த்தை இது. என்ன சொன்ன, குஜராத்ல ஓட்டு போடுன்னு பயந்தான். இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதியானவர் அண்ணாமலை. ஏன்னா குஜராத்ல அவர் தேர்தலில் போட்டி போட போறது இல்லை. இப்போ காங்கிரஸ் சோனியா காந்தி சொல்லிதான் வச்சுக்கோங்க குஜராத்துக்கு எல்லாம் போதுன்னு. குஜராத்ல காங்கிரஸ் இப்பவே துடைத்தெழியப்பட்டு விட்டது, இன்னும் துடைத்தெழியப்படும். இதை சொல்வதற்கு தகுதி வாய்ந்த ஒருவர் என்றால் அண்ணாமலை மாதிரி
குஜராத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் தான் சொல்ல முடியும். இல்ல இப்ப முந்தின காலங்கள்ல இந்த மத்திய அரசுடைய எல்லா விஷயங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்டிபிகேஷன் வந்து கொடுத்தாரு, அதை புரிதலோட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு, நாங்க காமனா தான் இருக்கோங்கிறாரு. அதே மாதிரி பல திட்டங்கள் வந்து மோடி அவர்கள் கொண்டு வரும் பொழுதெல்லாம் வந்து அதை நிறைய சேர்த்ததுல வந்து அவருக்கு பெரிய பங்கு உண்டு. ஏன்னா அவர் பேசும் பொழுதும் சேர்க்கும் பொழுதும் இப்ப அவரே கான்ட்ரடிக்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். கான்ட்ரடிக்ட் பண்ணலமா, அவர் வந்து எப்பவுமே ஜால்ரா போட்டுட்டு இருக்கணும்னு அண்ணாமலை எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு. கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம், கட்சி நலன். இப்போ அண்ணாமலைக்கு பாஜக கட்சி நலன் முக்கியமா, தேசியம் முக்கியமா, தேச நலன் முக்கியமா? நீங்களே சொல்லுங்க. பாஜக நலன் முக்கியம் இல்லை. ஏன்னா பாஜக விட்டு விலகி வந்தாச்சு, ரொம்ப தூரம் வந்தாச்சு. திருப்பி போறதா இல்லையா அது வேற விஷயம், அது அப்புறம் பேசிக்கலாம். இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக நலன் அண்ணாமலை நலன் இல்லை, ரெண்டு வேற வேற இதுக்கு. அது எடுத்தது என்ன கையில் எடுக்கலாம்? கிளைமேட் சேஞ்ச் எடுத்தார், ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா தமிழக அரசியல்வாதிகள் பாதி பேர் கிளைமேட் சேஞ்சுனா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னார், அது உண்மைதான். கிளைமேட் சேஞ்ச் எடுத்தார், மரம் நடக்கிறது எடுத்தார், விவேகானந்த மாதிரி சார் நல்ல. ஆனால் என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இந்த என்ஜிஓவோட அண்ணாமலை நிறுத்திக்க கூடாது. இல்லை இந்த பேட்டர்னு முந்தின காலங்களில் நீங்கள் அந்த கிளைமேட் பற்றி பேசினதுனால சீமான் அவர்களும் போன எலெக்ஷனில் இதை தான் பண்ணார். நான் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக பண்ணுறேன், மரங்கள் மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநாடாக பண்ணார். அந்த மாதிரி இவரும் சீமான் வந்து எடுபடலமா, எடுபடாமல் போயிடுச்சு. அது சீமான் இஸ் குட் லீடர், நான் குறை சொல்ல மாட்டேன். சீமானோட அந்த அவருடைய எழுச்சி பிக்கப் ஆல. ஓகே, அண்ணாமலை பண்ண பிக்கப் ஆகும். ஏன்னா நைட்டு பார்த்து ஒரு மதுரை பக்கத்து இதோ இடத்துல ஒரு குளத்தையே, ஒரு கோயில் குளத்தையே சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த என்ஜிஓ பண்றதுக்கு அண்ணாமலை தேவையா? அண்ணாமலையோட வேலை வந்து பெரிய லெவல்ல இருக்குது. அவர்கிட்ட எதிர்பார்ப்பு வந்து தமிழ்நாடு அரசியலை சரி பண்ணணும், குணப்படுத்தணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது கோயில் குளத்தை சீரமைக்கிறதுக்கு அண்ணாமலை எதுக்குன்னு ஒரு கேள்வி வரும். மேபி இதுல ஆரம்பிச்சு அதுல போலாம், நமக்கு தெரியல. விஜய் அவர்களுடைய அரசியல்ல பெருசா விமர்சனம் பண்ண முடியல, இல்ல அவர் சொல்ற மாதிரி 1 இயர் பீரியடு ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வந்து தான் வந்து பாஜக முகமாவே தெரியக்கூடாது அப்படின்றதுனால சில விமர்சனங்களை வைக்கிறாரா, ஒரு குழப்பமான ஸ்டேஜ் நோக்கி தான் போறாரு அப்படிங்கிறது. ஏன்னா விஜயோடைய எழுச்சி அப்படின்றது பெருசா இருக்கு. இப்ப நம்ம எது பண்ணாலும் எடுபடாது அப்படின்ற ஒரு தாட்ல வேற மாதிரியான டைரக்ஷன் இல்ல. இப்ப எல்லாருமே ஜென்னெக்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலினே ஜென்னெக்ஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு, உதயநிதி போக ஆரம்பிச்சிட்டாரு, அண்ணாமலை அண்ணாமலை பிரமாதமா சொல்லிட்டாரு, அடுத்த தேர்தலில் யார் யார் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஜென்னெக்ஸ் இளைஞர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் இப்ப இருக்கிற தலைவர்லாம் பண்றாங்க. ஜென்னெக்ஸ் இளைஞர்களுக்கு பிடிக்காது இந்த லாவணி சண்டை, ஒருத்தர் மேல ஒருத்தர் திட்டுறது, நீயா பண்ண அது சொம்பு கிம்பு, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் டெவலப்மெண்ட் தான். விஜய் ஏன் ஓட்டு போட்டாங்க? யங்ஸ்டர் மேன், somebody in the 50s, something different, போடு something different, போடு குத்து, பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். விஜய் முதல்ல வந்துட்டோம், பண்றாரா இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த வெறித்தனமா போட்டதுனால மற்ற கட்சியெல்லாம் சப்த நாடி அடங்கி இருக்குது. இப்போ திமுக அதிமுக பாஜக எல்லாமே அடங்கி கிடக்குது. இப்போ ஜனங்க மைண்டே ரீட் பண்ண முடியல, ஏன்னா ஃபிளிப் பண்ணி போட்டாங்க. ஸோ அந்த இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் நடத்தணும்னா இறங்கி வரணும். அதுதான் இப்ப திமுக அதிமுக பண்ண தவறி விட்டது. ஏன்னா திமுக பார்த்தீங்க 75 வயது கடந்தவர்கள் மாவட்ட செயலாளர்கள். இப்ப ஸ்டாலின் சொன்னாலும் 50 வயசு 40 வயசு எடுத்து போடுது. என்ன போட்டா ரிவால்ட் பண்ணுவாங்க எல்லாரும், முன்னு கட்சி உடையும். இப்போ திமுக தர்ம சங்கடமான நிலைமை இருக்குது. 40 வயசுக்காரங்க எல்லாரும் போட்டீங்கன்னா 75 ரிசைன்மெண்ட் போயிடும். துறைமுறை மாதிரி ஒரு 2 பரவாயில்ல, எல்லாரும் ரிசைன்மெண்ட் போயிட்டா வச்சுங்க, கட்சி உடைஞ்சிடும். அவருக்கு ஒரு வழி இல்லை. ஸோ இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல வழி. அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் இருக்கா யார் இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. யார் கூட இருக்கா யார் கூட இல்லை, யாருக்கு அணி எந்த அணி என்ன, இங்கே வராங்க சேராங்க போகிறாங்க வராங்க, கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ இருக்கிற பாஜக சைலண்ட் மோட்ல போய் 1 வருஷம் ஆச்சு. அது கட்சி இருக்கா இல்லைன்னு பூதகாரன் நல்லா கமலாலய வாசலில் கும்பல் நிற்கும். இப்போ கமலாலய வாசலில் ஈயடிச்சு ஆளே காணும், எவனும் ஒருத்தர் வரமாட்டேங்கணும். காங்கிரஸ் கட்சி விஜய் தயவால ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குது. அது உள்கட்சி பிரச்சனை. இப்போ திடீர்னு சொல்றாங்க பிரவீன் சக்கரவர்த்தி மந்திரியா போறாருன்றாங்க. அது என்ன எவ்வளவு ஒரு உண்மை? மாப்ப யாரா அப்ப ராஜினாமா எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி இவர் எம்எல்ஏ ஆகி எம்பி ராஜினாமா பண்ணி அவர் எம்பி, இதெல்லாம் நடக்கிற காரியமா இது. ஸோ அங்கேயும் பதவி சண்டை ஓடுது. ஸோ எங்க போனாலும் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ட் விஜய் மட்டும்தான் இந்த அடிதடி தகராறுல மாட்டிக்காம வெளியில் இருக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேரும் தான் அடுத்த தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் சக்தியாக விஜய் அல்லது அண்ணாமலை வருவார் என்னோட கருத்து.
இப்போ ஆளுங்கட்சியா விஜய் இருக்காரு, அதிகமான விமர்சனம் வந்து இப்போ பாஜக மேல வைக்கிறாங்க. இப்போ நாமளே வந்து ட்விட்டர் அதெல்லாம் பார்க்கும் பொழுது பாஜக தமிழ்நாடு வெர்சஸ் அண்ணாமலையோடைய இந்த வீத லீடர் இவங்க தான் அதிகமா சண்டை போட்டுக்கிறாங்க. அதிகமா வந்து அங்கிருந்து நாங்க கூப்பிட்டு வரோம் அப்படின்றது பாஜக தமிழ்நாடு பண்ணுது. ஏன்னா ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமை தொண்டர்கள் மத்தியில இருக்குது. ஏன்னா இவர் இப்படி சொல்றாரு, நிறைய பேர் வந்து அண்ணாமலையால ஈர்த்து தான் வந்து பாஜக தமிழ்நாடுல சேர்ந்தாங்க. அந்த க்ரௌட் இன்க்ரீஸ் ஆன போது முன்னாடி இருந்ததுல இருந்து இன்க்ரீஸ் ஆனது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலையில எப்படி நீங்க பாக்குறீங்க? தொடர்ந்து வந்து பாஜக தமிழ்நாடு வந்து ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்றதை விட அண்ணாமலையை விமர்சனம் பண்றாங்க அதிகமா. இது எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை பாஜகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனார், பாஜக உடைச்சிட்டு போனார், பாஜகலேருந்து வெளியேறினார் அப்படின்னா முதல்ல கோவப்பட வேண்டியது மத்திய பாஜக தான். முதல் உரிமை அமித்ஷாக்கோ மோடிக்கோ நிதின் நவீன்கோ ஒரு வார்த்தை டெல்லியிலேருந்து அண்ணாமலை திட்டி ஒரு அறிக்கை வந்திருக்கான்னு சொல்லுங்க நீங்க. இல்ல ஒரு அறிக்கை ஏதாவது மைல்டா திட்டியாது அண்ணாமலை பண்றதுலாம் தப்புங்க அப்படியாவது வந்திருக்கா? வரல. இங்கே எம்பிஏபி குடிக்கிறாங்க இவங்க. நிலைமை தெரியல அவங்களுக்கு. அவங்க நிலைமை தெரியாம பண்றாங்க. சில பேர்லாம் எக்ஸ்போஸ் பண்றோம் நாங்க அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. என்ன வேணா பண்ணுங்க, உங்க உரிமை. உங்க கையில பேனா இருக்குது, கையில ட்விட்டர் இருக்குது, எக்ஸ் என்ன வேணா பண்ணுங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, அண்ணாமலையால் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அது மத்திய பாஜகவுக்கு தான் அதிக பாதிப்பு. ஏன்னா மத்திய பாஜக தான் ஹெலிகாப்டர் கொடுத்தது, பிளேன் கொடுத்தது, இசட் பிளஸ் இன்னும் கூட இருக்கு. அவருக்கு எடுக்கல இன்னும் எடுத்துருக்கலாம். மத்திய பாஜக உடனே ரிட்டர்ன் ரீகால் 5 மினிட்ஸ்ல வந்துடும். ஏன் எடுக்கல? அப்ப மத்திய பாஜக அண்ணாமலை மீது மரியாதை வச்சிருக்கு. ஏன்னா ராஜினாமா பண்ற யாரையுமே கூப்பிட்டு உள்துறை அமைச்சர் பேசுறதா சரித்திரமே கிடையாது. ராஜினாமா பண்ற ஃபேக்ஸ் அமைச்சிட்டு போயிட்டார், இமெயில் அமைச்சிட்டு போயிட்டார். உட்கார வச்சு பேசினார், நிதின் நவீன் உட்கார வச்சு பேசினார், நட்டா உட்கார வச்சு பேசினார். ஸோ இது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியல. ஆனா பாஜக மத்திய பாஜக அண்ணாமலைக்கு டேர்ம்ஸ் நல்லா இல்லைன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். மத்திய பாஜக அண்ணாமலைக்கு டேர்ம்ஸ் நல்லா இல்லைன்னு ஒத்துக்க மாட்டேன். ஆனா தமிழ்நாடு பாஜக அண்ணாமலைக்கு டேர்ம்ஸ் கீழ் குறைஞ்சி போச்சு, நல்லா இல்லைன்னு நான் சொல்றேன். இப்ப எப்ப அவர் கட்சி ஆரம்பிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அவரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறார். ஏன் டைம் எடுத்துக்கிறான்னு தெரியல. ஏன் அவர் என்ன பண்றாரு, கட்சி ஆரம்பிச்சோடனே சுறுசுறுப்பா போனோம். முதல்ல யாரை எதிர்க்கணும் அங்க மனநிலைக்கு அவர் வரணும். திமுக அதிமுகவை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை. ஏன்னா அது ரெண்டுமே அவர் ஈக்குவலா கருதல. அண்ணாமலை ஈக்குவலா கருதுறது திமுக அதிமுக இல்ல, அண்ணாமலை ஈக்குவலா கருதுறது விஜய் மட்டும்தான். ஸோ விஜயோட 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆட்சி பார்த்தார். ஸோ 1 வருஷம் டைம் கொடுப்பார். இப்போ நாளை காத்தால் தேர்தல் வந்ததுன்னா அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு வேட்பாளர்களை போட்டு பண்ணலாம். தேர்தலுக்கு இன்னும் 4.5 வருஷம் இருக்கு மினிமம். பார்லிமெண்ட் தேர்தலுக்கே 3 வருஷம் இருக்கு. பார்லிமெண்ட் தேர்தலில் அண்ணாமலை போட்டி போடுவார்னு நான் எதிர்பார்க்கல. சட்டசபை தேர்தல் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி கேள்விப்படும். ஏன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி போட்டால் டைரக்டா டெல்லி பிஜேபியோட மோதுற மாதிரி ஆயிடும். அல்ல அதை விட்டுருவார், பார்லிமெண்ட் தேர்தலில் விட்டுருவார். உள்ளாட்சியெல்லாம் வந்தா கூட உள்ளாட்சியெல்லாம் ஒன்றும் பெருசா பண்ண மாட்டார். அவருடைய இலக்கு வந்து சட்டசபை தேர்தல், அடுத்த முதலமைச்சராக வரணுங்கிற பிளான்ல இருக்கார். அப்போ விஜய் எதிர்க்கிறதுக்கு இப்ப எதிர்த்தா என்ன, அடுத்த வருஷம் எதிர்த்தா என்ன, 2 வருஷம் கழிச்சு எதிர்த்தா என்ன? ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இவர் இப்படியே தொங்கல்ல விட்டுருந்தாருன்னா கட்சி இருக்கும் தொண்டர்கள் சோர்வடைவதற்கு வாய்ப்பு. அவங்களை உற்சாகமா வச்சுக்கணும். கலைஞர் உடன் பிறப்பே அது ஸ்ட்ரிங்ல வச்சுப்பார். அந்த மாதிரி அண்ணாமலை வச்சுக்க மாட்டார்னு நான் சொல்ல. வச்சுட்டாதான் கட்சி நாளைக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா அவரே பல இடங்களில் சொல்றாருல, இது வரைக்கும் பொறுப்புகள் போடல, அவங்க ஒரு என்ஜிஓ தான் போய் கேட்குறாங்க. அதே மாதிரி ஃபண்டு விஷயத்துலையுமே வந்து கேள்விகள் எழும்போது சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து சோஷியல் சர்வீஸ் தான் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பேசுறாரு. ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு ஈர்ப்பை உண்டாக்கும் அரசியலை நோக்கி பயணம் பண்றவங்கன்றது ரொம்ப ரொம்ப இல்லைங்க. நீங்க எஜுகேட்டட் லெவல்ல கிளைமேட், இப்போ நீங்க ராணிப்பேட்டிலையோ கண்ணூர்பேட்டிலையோ போய் கிளைமேட் சேஞ்சுன்னு கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியாது. நான் தவறா சொல்ல, அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த நீங்க மேட்டுக்குடி மக்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்த இப்போ நல்ல உலகளாவிய சமாச்சாரம் இல்லைன்னு சொல்ல. நீங்க அண்ணாமலை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி கிளைமேட் சேஞ்சுனா என்னங்க எடுத்து சொல்லி நம்ம ஜனங்களுக்கு புரியும், இல்லைன்னு சொல்ல. மேட்டுக்குடி மக்களுக்கே உரித்தான ஒரு சில செய்திகளை வைத்து கொண்டு
எப்படி நீங்க தமிழ்நாடு முழுக்க மக்களை நீங்க வந்து ஒன்று சேர்க்க முடியும்னு எனக்கு தெரியல. ம். அரசியல் என்பது வேறு. ஆமா. அரசியல்னு வந்துடுச்சுன்னா படித்தவன் படிக்காதவன் தொழிலாளி முதலாளி வர்க்கமும். எல்லாருமே அதுல அந்த அந்த சங்கமத்துல மெர்ஜ் ஆயிடுவாங்க. ம். அரசியல்ன்ற சங்கமத்துல ஒரு 18 வயசு இளைஞன் மறிச்சாவான், 90 வயசு தாத்தாவும் மறிச்சாவான், ம். PhD படிச்சவனும் மறிச்சாவான், 2ஆம் கிளாஸ் படிச்சவனும் மறிச்சாவான். ஏன்னா அது அரசியலோட தன்மை. ஓகே. அந்த அரசியல் தன்மை அண்ணாமலைட்டு இருக்கு. ம். ஸோ கூடிய விரைவில் அண்ணாமலை அரசியலை துவக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஓகே. துவக்கி தமிழ்நாடு அரசியலை மாறுதலை கொண்டு வர, மாறுதலை கொண்டு வரக்கூடிய மனிதரான்ற மாறுதலை கொண்டு வர மனிதர். ம். அவர் பொட்டென்ஷியல் இல்லாதவர் இல்லை, ஏகப்பட்ட பொட்டென்ஷியல் வச்சிருக்காரு. அந்த பொட்டென்ஷியல் வெளியில கொண்டு வந்து அது செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஓகே. இந்த 100 நாள் தாவேக அரசு எப்படி பாக்குறீங்க? நல்ல பிகினிங், இட்ஸ் குட் பிகினிங். நான் எடுத்த உடனே குறை சொல்ல தயாரா இல்லை. லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது உறுதியா இருக்கார். பெண்கள் பாதுகாப்புல உறுதியா இருக்கார். சட்டம் ஒழுங்கு சீர்குலையாம பார்த்துக்கிறார். மதுக்கடைகளை அடியோடு மூடுவான்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். ரெவென்யூ எல்லாம் போயிடும், ஓரளவுக்கு சீர்படுத்திட்டு வர்றார். ம். அப்புறம் வந்து சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஸ்கீம்லாம் ஆரம்பிச்சிருக்கார். இலவசங்கள் கொடுக்குறார். ம். அந்த டிசர்விங் பீப்புள் இலவசம் கொடுக்குறார். எல்லாருக்கும் வரவனுங்கெல்லாம் கொடுக்கல, டிசர்விங் பீப்புள் இலவசம் கொடுக்குறார். பயிர் கடன்லாம் பாதுகாப்பு விவசாயிகள் கொடுத்துருக்கார். கிளம்பு விவசாயம். தட் இஸ் ஒரு ஓட்டப்பானையில வச்சுன்னு சமையல் பண்ணுங்கன்னா எப்படிங்க பண்ண முடியும்? ஓட்டப்பானையில அரிசி வச்சு பொங்கி சாப்பிடுங்க, 100 பேர் சமையல் போடுங்கன்னு எப்படி பண்ண முடியும்? இந்த ஓட்டப்பானை கொடுத்துட்டு போன திமுக அரசு. ம். ஆனா ஒண்ணு, விஜய் அரசாங்கம் அமைச்சர்கள் நேர்மையா இருக்காங்களான்னா 99% நேர்மையா இருக்காங்க. ம். 99% 99% அப்படி இப்படி இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல, அது நமக்கு தெரியாது. 99% அமைச்சர்கள் நேர்மையா இருக்காங்க. ம். லஞ்சம் ஊழல் லாவண்யம் பணம் இல்லை. ம். போலீஸ் அதிகாரிகள் 1-2 திமுகவோட ஆதரவாளர்களை தவிர ம். தன்னை போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் எல்லாம் நெருப்பு மாதிரி. அவர் சொல்லலாம், என் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் பண்ண அவனை கண்டுபிடிக்க ஒரு டீம் போடு. ஆமா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் நடப்பதை தடுப்பதற்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்காரனே போட்டிருக்காங்க. ம். ஆனால் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, அடிஷனல் ஜாயின்ட் கமிஷனர் லெவல், அடிஷனல் கமிஷனர் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அவரால் ஐஜிஓ டிஜிபி எப்படி என்கொயரி பண்ண முடியும்னு தெரியல. ம். ஸோ நான் என்ன, சில பேர் என்ன சொன்னாங்க, ஒரு ஓய்வு பெற்ற டிஜிபி கொண்ட குழுவை போட்டு ம். அவங்களை சேகரிக்க வைத்து ம். அது மேல் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்கும். ஓகே. இப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு இப்போ இந்த துறையோட தலைவர் ஒரு அடிஷனல் கமிஷனர், ஒரு டெப்டி கமிஷனர் இருக்காரு வச்சுங்க, ஒரு ஐஜியோ ஏடிஜிபியோ தப்பு பண்றாருன்னா இவர் ஆக்ஷன் எடுக்க முடியாது. நாளைக்கு அந்த ஏடிஜிபி தான் இவர் வேலை செய்ய ஒரு நிலைமைக்கு வரணும். அப்படி டிஜிபி வந்தாருன்னா இவர் தொலைச்சிடுவார், வாழை ஒற்ற நெருக்கிடுவார். அந்த ஒரு பயம் இருக்கும். ம். அந்த பயத்தை போக்குவதற்கு சில பேர் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, ஓய்வு பெற்ற டிஜிபி 4 பேரை குழுவை போட்டு ஒரு நீதிபதியை போட்டு அவங்ககிட்ட பவரை கொடுத்து இவங்க புகார் அவங்க வாங்கி முகாந்திரம் இருக்கான்னு பார்த்துட்டு போலீஸோட உதவியோட என்கொயரி இவங்க பண்ண முடியாது, ஓய்வு பெற்றது பண்ண முடியாது, போலீஸ் தான் பண்ணணும். ஆனால் அந்த போலீஸை செய் என்று சொல்வதற்கான அதிகாரம் இவரிடம் இருக்கும். ஓகே. அப்ப என்ன ஆகும், போலீஸ்காரன் சொல்லுவான், நாங்க எங்க பண்ணுங்க, நீங்க ஐயா நீங்க கொடுத்தீங்க, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன் அப்படின்னு ஐஜி லெவல் ஏடிஜிபி லெவல். இப்போ தவறு பண்றவங்கள இன்ஸ்பெக்ட் பண்ற தப்பு படிச்சிருக்கீங்களா? புகாரி மட்டும்தான் பணம் வாங்குறானா? எவ்வளவு ஜாயின்ட் கமிஷனர் பணம் வாங்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் இருக்க ஜாயின்ட் கமிஷனர் எல்லாம் பணம் வாங்குறாங்க, கொள்ளையில் ஈடுபடுறாங்க, வழிப்பறியில் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி லெவல்லாம் இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, எல்லாம் மெத்த படிச்சவங்க தான். ஸோ பணம்னு வந்துட்டா பதவிங்கிறது முக்கியம் இல்லை. ஓகே. ஸோ ஜாயின்ட் கமிஷனரை போன்றவர்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு இப்ப இருக்கிற இந்த துறை இருக்குமான டவுட்ஃபுல். அதுக்கு தான் சொல்றாங்க இந்த மாதிரி. ஆனா இது வரவேற்கத்தக்க விஷயம். அகில இந்தியாவில் இருக்க போலீஸே பார்க்குறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு போலீஸ் லஞ்சத்தை இதனால லஞ்சம் குறையும், பயம் வரும் மக்களுக்கு. போலீஸ் துறைக்கு பயம் வரும். மக்கள் தைரியமா எழுதி போடுவான், இந்த போலீஸ்காரன் லஞ்சம் வாங்கினா, என்கிட்ட பணம் கேட்டான், அது கேட்டான், இது கேட்டான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கின விஜய் அரசாங்கத்துக்கு சல்யூட். ஏனென்றால் தப்பு ஆரம்பிக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறது விஜய் அவர்கள். அதிகாரிகள் மட்டத்துல ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறது விஜய் அவர்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி மெட்ராஸ் ஹைகோர்ட் காரி துப்பிடுச்சு. இந்த ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சாங்க ஜெயலலிதா. ஜஸ்டிஸ்
ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஹானரபிள் ஜஸ்டிஸ் சொல்லிட்டார், ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் கட்ட பஞ்சாயத்து நடக்கிறான்னு சொல்லிட்டார், தீர்ப்பிலே சொல்லிட்டார். இதோட ஒரு ஸ்ட்ராங்கான வருமா? ஆல் விமன் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து நடக்கும் இடங்கள் தீர்ப்பிலே சொல்லிட்டார். அந்த அளவுக்கு கேவலமா இருக்குது. அது விஜய்னு சொல்லப்பட்டதான். முதல்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ணாலும் ஜனங்க காரி துப்புறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் லஞ்சம் ஊழல் போனவனே பணம் வாங்குறான். இல்லைன்னா 100 ஸ்கொயர் பேப்பர் வாங்கிட்டு வா, 50 பேனா வாங்கிட்டு வா, இதெல்லாம் ஸ்டாக்கு. அப்ப என்ன வர பணம் என்ன பண்றது? இல்லைன்னா 50 பேர் சாப்பாடு வாங்கி கொடு, இந்த மாதிரி பண்றது. லஞ்சம் பணமா வாங்காம இந்த மாதிரி பண்ண வேண்டியது. காரை கொடு, ஒரு வாரத்துக்கு காரை கொடு, எடுத்துக்க வேண்டியது. இதெல்லாம் கலையணும்னு விஜய்கிட்ட சொல்லப்பட்டதுனால விஜய் பர்மிஷன் கொடுத்து பண்றார். அமல்ராஜ் போன்ற ஒரு சிறப்பான அதிகாரி பார்க்க முடியாது. அவர் நேர்மையோட மறு உருவம். அவரு சரி பண்ணார்னா, கலைஞர் என்ன நம்ம சொன்னாரு, தமிழகத்தின் போலீஸின் ஈரல் கெட்டு போச்சியார். நல்ல வார்த்தை அவர் சொன்னது, ஈரல் கெட்டு போச்சினார். அந்த ஈரலை கொஞ்சமாவது ரிப்பேர் பண்ணி திங்கர் பண்ணி பண்றது வான்னு எதிர்பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த அமைச்சரவை மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? தாவேக்கா வந்து 3 மாசம் தான் ஆகுது. அந்த மாற்றம் அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்படுது? ஸோ இது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, மாற்றங்கள் தேவைதான். ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு புதியவர், அமைச்சர்களும் அரசியலுக்கு புதியவர். எக்ஸப்ட் செங்கோட்டையன், அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை தவிர, விஜய் பிரபாகர், மீதி பேர்லாம் அசம்பிளி எப்படி இருக்குன்னு பார்த்ததே கிடையாது. செங்கோட்டையன், ஜெயசிடி பிரபாகரை தவிர அசம்பிளி எப்படி இருக்குன்னு பார்த்ததே கிடையாது. தாவக்கால கர்பா செய்ப்பானே தெரியாது. முதல் தடவை வந்து உட்காந்துட்டாங்க, வந்து அமைச்சர் ஆகிட்டாங்க பல பேர். ஸோ அந்த அமைச்சர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு சில பேர் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க, சில பேர் மாடரேட்டாக செயல்படுறாங்க, சில பேர் கொஞ்சம் மட்டமாக செயல்படுறாங்க. ஸோ அந்த மட்டமாக செயல்படும் அமைச்சர்களை மாற்றி பொறுப்பு கொடுத்து இன்னும் 40 பேர் உள்ள கொண்டாந்து, அது 35 மேலே போக முடியாது. இதுக்கு நடுவில் கூட்டணி மாற்றங்கள் வரலாம்னு ஒரு பேச்சு வருது. கூட்டணி கட்சி விட்டு போகலாம். விடுதலை சிறுத்தை சொல்லிட்டார், நான் விஜய் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டார். அது அவங்களோட ஸ்டாண்ட். ஆனா அதே முஸ்லீம் லீகோ மற்ற கட்சிகளோ சொல்லுமா, கம்யூனிஸ்ட் சொல்லுமா, கம்யூனிஸ்ட் கத்திட்டே இருக்கு. கம்யூனிஸ்ட் வெளியில இருந்து ஆதரவு, கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லை, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ விசிகாவும் ஏன்னா ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசுவாமி அன்புமணியோட மாமனாருக்கு தகைசால் தமிழர் விருது கொடுத்து கௌரவப்படுத்திட்டாங்க. அது வந்து பாமக ஒரு பெரிய பூஸ்ட் ஆயிடுச்சு. சௌமியா அன்புமணி அவங்களுடைய கை தட்டாங்க. ஆமா, ரொம்ப. சோ விஜய் வந்து பாமகவை நெருங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கண்டிப்பா நெருங்குகிறதா? சௌமியா அன்புமணி சொல்றது எல்லாமே வந்து கேக்குறாரு. ரொம்ப அவங்க வந்து ரொம்ப மாசா இருக்கு. அதோட அந்த மாதிரி அன்புமணி சௌமியா எல்லாம் வந்த பொழுது புஷியானது எழுந்து நின்று வரவேற்று, வாசல்ல வரவேற்று, அவரு சேர்ல உட்காராம சைட் சேர்ல உட்கார்ந்தார். அந்த புஷியானதோட பெருந்தன்மையை காட்டுறது. புஷியானதுல தங்கமான மனிதர், சும்மா சொல்லக்கூடாது. அவர் மாதிரி ஒரு நல்ல ஒரு இதயம் படைத்தவர் பார்க்க முடியாது. கேலி பண்ணுவாங்க, நல்ல மனிதர் அவர், தங்கமான மனிதர், யாரும் கெடுதல் நினைக்க மாட்டார். அப்படிப்பட்டவர் அவர் வந்து அன்பா வரவேற்று எல்லாம் பண்ணி புஷியானது வந்து உட்கார வச்சு பண்ணதெல்லாம் சில பேரோட வயிற்றுல நெருப்பை காக்குது, சில பேர் வயிற்றுல பர்னால் அடிக்குது. பாமக இன்சைடு வேற, பாமக இன்சைடு விசிக்கு அவுட் சைடு கூட வரலாம். ஏன்னா நாளைக்கு சௌமியா அன்புமணி மந்திரியா வந்தாங்கன்னா திறமையா செயல்படாங்க. லேடி, நல்ல ஒரு ஸ்ட்ராங் லேடி, ஒரு நல்ல ஒரு படித்தவங்க, ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட் லேடி. விஜய் அரசாங்கத்தில் என்ன குறைன்னா குவாலிஃபைட் கேண்டிடேட் இல்லைங்க. ஒரு அமைச்சருக்கு தகுதி வாய்ந்த பொறுப்பில் இருக்க மனித அருண்ராஜ் இருக்காரு, வெங்கட்ரமணன் இருக்காரு, லாயர், எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அமைச்சர் மெட்டீரியலா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. விஸ்வநாதன் மேலே ஏகப்பட்ட குறை தான் கேள்விப்படுறேன். இப்போ காங்கிரஸ்ல ராஜேஷ்குமார் வந்து டிடிடிசியில் வந்து திறந்து விட்டாங்க. காங்கிரஸ் 500-2000 பேர் சாப்பிட்டாங்கன்னு புகார் வருது. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கும் பொழுது சௌமியா அன்புமணி போட்டவர் உள்ள வந்தாங்கன்னா 5 சீட்டு. சௌமியா அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்தா போல சௌமியா யாருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க, சீண்ட மாட்டாங்க. அவங்க வேலை போயிட்டே இருப்பாங்க, நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. ஸோ இப்படியான ஒரு மாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குன்னு நம்ம நம்பணும். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.